ஹலோ சில்ட்ரன். போன வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? பானாசுரனோட ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பானாசுரனுக்கு ஒரு பொண்ணு. அவ பேர் உஷா. அவ ஒரு நாளைக்கு என்ன பண்றா, தன்னோட ட்ரீம்ல ஒரு ஹேண்ட்ஸம் மேனை பார்க்குறா. ஆனா அவளுக்கு தெரியாது அது யாரு, என்ன, எங்க அவன் இருக்கான், எந்த கண்ட்ரியில் இருக்கான், எதுவுமே தெரியாது. அவ தன்னோட தூக்கத்துல கனவுல பார்க்குறா. ஆனா அவளுக்கு ரொம்பவும் அட்ராக்ட் ஆயிட்டதுனால, தன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா சித்திரலேகான்னு, அவள்கிட்ட சொல்றா. இந்த சித்திரலேகாவுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் நெறைய இருந்தது. அசுராளுக்கு நெறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். அதனால அவ என்ன பண்றா, அவள்கிட்ட நெறைய குரூம்ஸோட ஃபோட்டோஸ காமிக்கிறா. யார் யார் எலிஜிபிள் பிரின்ஸ் இருக்கானோ, வேற வேற ராஜ்யத்துல அவளோட ஃபோட்டோலாம் போட்டு போட்டு காமிக்கிறா, டிராயிங் போட்டு. அதெல்லாம் இல்லன்றா இவ. அப்புறமா கிருஷ்ணனோட ஃபோட்டோவ காமிக்கிறா. இந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஆனா, இத விட யங்கர் மேன் அப்படிங்கிறா. அப்ப கிருஷ்ணனோட சன் வந்து பிரத்யும்னன். அவனோட ஃபோட்டோவ காமிக்கிறா. இதே சாயல் தான். ஆனா, இன்னும் யங்கர்ன்னு. அப்போ பிரத்யும்னனோட சன்னோட ஃபோட்டோவ காமிக்கிறா. அனிருத்தன்னு பேரு அவன் பேர். அத பார்த்த உடனே, ஆமாமா இவன் தான். இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் தான் என்னோட ட்ரீம்ல வந்தான். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன. அப்படின்னு சொன்னவொடனே, சரி அப்ப கவலைப்படாத. நான் போய் அவன இங்க எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு, அந்த சித்திரலேகா போய் பறந்து போய் ஃப்ளை பண்ணி போய், துவாரகைக்கு போய், எங்க அனிருத்தன் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கானோ, அங்க அந்த கட்டிலோடயே அந்த அனிருத்தனை தூக்கிண்டு இங்க எடுத்துன்னு வந்துடுறா. எடுத்துன்னு வந்து சித்திரலேகாவோட ரூம்ல கொண்டு வந்து குவைட்டா வச்சுடுறா. அப்போ அவன் எழுந்து காலையில எழுந்து பார்க்குறான், எங்க நான் வந்திருக்கேன்? நான் இருக்கிற துவாரகையாவே தெரியலையே இது அப்படின்ன உடனே, நீ பானாசுரனோட பேலஸ்க்கு வந்திருக்க. அவனோட பொண்ணு ராஜகுமாரி உஷா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ட்ரீம்ல உன்னை பார்த்துட்டா. அதனால நான் உன்னை இங்க எடுத்துன்னு வந்திருக்கேன்னா, அவன் பார்த்தான். சரி விதி யாரை விட்டது அப்படின்ட்டு, அங்கேயே இருந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு வரான். பானாசுரனுக்கு தெரியவே தெரியாது இதை பத்தி. அவன் அந்த குரத்துல கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவளோட இருக்கான். இது அந்த பேலஸ்ல ஒரு கிசு கிசு நியூஸ் ஆயிடுத்து. அது வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருது. அவ உடனே நேரா போய் பானாசுரன்ட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறா. பானாசுரனுக்கு கோவம் வருது. நேரா போய் அந்த பேலஸ்ல போய் நாகாஸ்திரத்தினால அந்த அனிருத்தனை இம்ப்ரிசன் பண்ணிடுறான். கட்டி போட்டு ஜெயிலில் போட்டுடுறான். இப்போ இது துவாரகைக்கு போகிறது நியூஸ். அனிருத்தன் எங்கேன்னு தேடச்சு அவன் இங்கே இருக்கான் அந்த மாதிரின்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே, கிருஷ்ணன், பிரத்யும்னன், பலராமன், சாம்பன் எல்லாருமா சேர்ந்து அங்கேருந்து ஃபைட் பண்ணுறதுக்காக பெரிய ஆர்மி எடுத்துட்டு இந்த பானாசுரனோட ராஜ்யத்தை நோக்கி வரா. அப்போ என்ன ஆச்சு? சிவன் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாக் போஸ்ட் ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டு. இப்போ பானாசுரன் சிவன் கிட்ட வந்து சொல்கிறான், நீ தானே ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ தான் இப்போ வந்து ஃபைட்டில் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்கிற, இப்போ என்ன பிரச்சனை? உன் பொண்ணுக்கு அனிருத்தனை பிடிச்சிருக்கு, அனிருத்தனுக்கு உன் பொண்ணை பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்ணுறா, ரைட்? உனக்கு அனிருத்தனை விட ஒரு நல்ல மருமகன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். அவன் பார்க்கறதுக்கும் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவள் தாத்தா மாதிரி. அண்ட் அவள் தாத்தா ரொம்ப டிவைன் பவர்ஸ் இருக்கிற ஒரு பகவான் நாராயணனோட அவதாரம். உங்களோட அரக்கர் மொழி டிக்ஷனரியில் ஹேண்ட்ஸம்னஸ், பிரிட்டி, க்யூட், ஸ்மார்ட், ஸ்டைலிஷ் இந்த மாதிரி வேர்ட்ஸே கிடையாது, இந்த வொக்காபுலரியே கிடையாது. அதனால் இந்த பெஸ்ட்டு மருமகனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு வெட்டிங் பார்ட்டி கொடுத்துட்டு போவியா? என்னமோ பிரச்சனையாக சொல்லின்னு இருக்கே அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு யாருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லித்தர வேண்டாம். ஆனால் நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் படிக்கு என்னோட கண்ட்ரியை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, அவர் சும்மா ஒரு 2 ஏரோஸ் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு டே இருந்துட்டு போயிடுறாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட்டாக பானாசுரனை டிஃபீட் பண்ணிடுறாரு. இப்போ பானாசுரன் வேற வழி இல்லாமல் அனிருத்தனை தன்னோட மருமகனாக ஏற்றுக்கிறான். பானாசுரனோட யுத்தத்துக்கு அப்புறம் நமக்கு ஹைலைட் பண்ணுற
விஷயம் எதுன்னா, ராஜசூய யாகம். ராஜசூய யாகம்னா என்ன அர்த்தம்? ஒரு கிங் என்ன பண்ணுவான், தன்னோட ஹார்ஸ எல்லா இடத்துக்கும் அனுப்புவான். சுத்தி இருக்கிற கிங்டம்ஸ்க்கெல்லாம். அந்த ஹார்ஸ அவ கட்டி போடாம, டை பண்ணாம விட்டுட்டாள்னா, தே ஆர் அக்செப்டிங் ஹிம் ஆஸ் த எம்பரர் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ அவ அந்த கிங்குக்கு டாக்ஸஸ்லாம் பே பண்ணுவான். அந்த ஹார்ஸ அவன் கட்டி போட்டு வச்சுட்டான்னா, அந்த பெரிய கிங்கோட ஃபைட் பண்ணி ஆகணும். இது மாதிரி ஒரு நாளைக்கு தர்மர் யுதிஷ்டிரர் சொல்றார், நான் ராஜசூய யாகம் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஹார்ஸை நான் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அனுப்ப போகிறேன். பீமன் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம், நகுலன் ஒரு பக்கம், சகாதேவன் ஒரு பக்கம், 4 டைரக்ஷன்ஸ்லையும் அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணரும் ஓகேங்கிறார். அந்த மாதிரி அனுப்பிச்சா எல்லா சிற்றரசர்களும் யுதிஷ்டிரரை எம்பரராக அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவள் தே ப்ரிப்பேர் டு கிவ் ஹிம் த டேரிஃப் மணி. ஸோ அவள் கொண்டு வந்து கொடுக்குறா எல்லாரும். பட் இதில் ஒரே ஒரு கிங் மாத்திரம்தான் ரெஃப்யூஸ் பண்ணுறா. அந்த ஹார்ஸை பிடிச்சி கட்டி வச்சிடுறான். அது யாருன்னா ஜராசந்தன்னு ஒருத்தன். அவன் கம்சரோட ஃபாதர் இன் லா, மாமனார். அவனோட பொண்ணு கம்சனுக்கு ஒய்ஃப். இப்போ கம்சனை கிருஷ்ணன் கொண்டுட்டார் இல்லையா, கில் பண்ணதுனால அவனுக்கு இவரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. பாண்டவாள்லாம் கிருஷ்ணனோட கசின்ஸ் அப்படிங்கிறதுனால அவளை கண்டாலும் பிடிக்காது. இப்போ யுதிஷ்டிரர் ராஜசூயத்துக்கு முன்னாடி அந்த ஹார்ஸை அனுப்பிச்சா, அவன் அந்த ஹார்ஸை கட்டி போட்டுட்டான். அண்ட் ஹி ரெஃப்யூசஸ் டு பே த டேரிஃப்ஸ் அண்ட் டாக்ஸஸ். கொடுக்க மாட்டேன்றான். கிருஷ்ணன், பாண்டவா எல்லாரும் சேர்ந்து வேறு விதமாக ஆலோசனை பண்ணுறா. கிருஷ்ணன் சொல்கிற, நான் அர்ஜுன பீமன் 3 பேரும் பிராமின்ஸ், புவர் பிராமின்ஸ் மாதிரி அவங்ககிட்ட போய் யாச்சகம் கேட்குறோம். யாச்சகம்னா தானம் கேட்கறது. அவள் அங்கே போய் நிற்கிறா. 3 பேர் போய் நின்னா, அங்கே இருக்கிற மினிஸ்டருக்கு உள்ளே போய் ஜராசந்தன்கிட்ட 3 பிராமின்ஸ் வந்திருக்கா, உங்ககிட்டேருந்து யாச்சகம் கேட்கறதுக்கு வந்திருக்கான்னு. ஜராசந்தன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லவன் தான். பிராமின்ஸ்லாம் தானம் கேட்டால் கொடுப்பான். இப்போ வெளியில் அவன் பார்த்தவன், அவனுக்கு டவுட்டாக இருது. இவளை பார்த்த உடனே தன்னோட சின் மேலே ஒரு விரலை வச்சுட்டு சொல்கிறான், உங்களை பார்த்தா பிராமின்ஸ் மாதிரி தெரியலையே. பைசப்ஸ் வச்சுருக்கீங்க, 6 ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஒரு ராஜா, கிங், சத்ரியாஸ் மாதிரி இருக்கு. யார் நீங்கள் அப்படின்னா, அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நான் கிருஷ்ணன், இது அர்ஜுனன், இது பீமன். எங்களுக்கு உன்னோட ஃபைட் பண்ணணும். யுத்தத்தை தான் யாச்சகமாக கேட்க வந்திருக்கோம். ஒன்றை ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. எங்கள் 3 பேர் யார் யாரும் நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்க. ஓ அப்படியா, சரி, நான் உன்னோட ஃபைட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன்னை 17 டைம்ஸ் டிஃபீட் பண்ணியிருக்கேன். உன்னோட ஃபைட் பண்ணால் அது எனக்கே ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அது என்னன்னா, இவன் மதுராவில் இருக்கிற ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அப்பப்போ கஷ்டப்படுத்துவான், அட்டாக் பண்ணுவான். அதனால கிருஷ்ணன், என்னடா இவனால பெரிய தொல்லையாக போச்சு, நம்ம ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா, நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிடலாம் அப்படின்னு துவாரகாவை கேபிட்டலாக வச்சுட்டு யாதவாளுக்கு ஒரு கிங்டமை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார், எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தார். நாராயணனே கிருஷ்ணன் தான் பிறந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விதிப்படிக்கு அவளுக்கு யாரால் எந்த சமயத்தில் எப்படி டெத் வரணும், எப்படி அவள் யார் கில் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கு. அதில் அவர் இன்டர்ஃபியர் பண்ணுறதே இல்லை, அதன்படிக்கு நடக்க விட்டுடுறார். அதனால தான் அவனை 17 டைம்ஸ் வின் பண்ண வச்சு. நெக்ஸ்ட் அர்ஜுனனை பார்த்துட்டு சொல்கிறான், இவன் பெரிய வில் வித்தையில் எக்ஸ்பர்ட் தான், வில்லுக்கு விதையன்னு பேர். இருந்தால் கூட இவன் பிருகநாளையாலாம் இருந்திருக்கான், லேடி மாதிரி வேஷம் போட்டு இருந்திருக்கான், டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அதனால அவங்ககிட்ட பியோர் மேன்லி குவாலிட்டிஸ் பியோராக இல்லை. அதனால நான் அவனோட ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இப்போ யார் பாக்கி? பீமன். அவன் கதையிலையும் சண்டை போடுவான், மல்யுத்தமும் பண்ணுவான், ரெஸ்லிங்கும். அதனால் நான் அவனோட ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இப்போ 2 பேரும் ஃபைட்டுக்கு தயாராகிட்டா. முதல்ல கதையை வச்சுட்டு சண்டை போடுறா.
அதுல ஈக்குவலா இருக்கா 2 பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவனே இல்ல. அவன் பீட் பண்ணிடுறான். அவன இவன் திருப்பி பீட் பண்ணிடுறான். 2 பேரும் டைஸ்லயே இருக்காங்க. அது மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மல்யுத்தம் பண்ணலான்னு பார்க்குறான் ரெஸ்லிங். அதுலயும் 2 பேரும் ஈக்குவலா இருக்கான். இவன் மரத்த எடுத்து அடிக்கிறான்னா, அவன் பெரிய ஸ்டோன் எடுத்து அடிக்கிறான். 2 பேருக்கும் உடல்ல பலம் அதே மாதிரி இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு இது பாட்டு போயிட்டே இருக்கு. ஒரு 27 டேஸ்க்கு அவ ஃபைட் பண்றா. ஒரு நாளைக்கு பீமன் இத பத்தி யோசிச்சுண்டு பார்க்ல உட்கார்ந்துருந்துக்குச்சு. கிருஷ்ணன் அங்க வரார். அப்ப பீமன் சொல்றான், "இது என்ன இந்த ஃபைட் போயிட்டே இருக்கு. யாரான ஒருத்தர் வின் பண்ணுவோமா என்னன்றதே தெரியவே இல்லையே. உன்னோட வழி எப்பவுமே தனி வழியா இருக்குமே. இதானே எனக்கு சொல்லிக் குடு ஐடியா" அப்படின்றான். அதுக்கு உடனே கிருஷ்ணன், "நல்ல காலம் இப்போவாவது கேட்டியே. நான் சொல்றேன் பாரு" அப்படின்ட்டு அவனோட ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறார். டு பி கன்டினியூட்.